மிக்க மகிழ்ச்சி சிங்க இந்த விழாவில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த பள்ளியின் சேர்மன் காணாளர் அவர்களே, மேலும் இந்த விழாவுக்காக இங்கே வருகை தரவுள்ள வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருந்தகைகளே, இங்கே குழந்தைகளுடைய பெற்றோர்களை பார்க்க முடிகிறது. மிக்க மகிழ்ச்சி. அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சிறார்களுடைய பெற்றோர்களே, மேலும் என்னை பார்த்துக்கொண்டே இருக்கக்கூடிய மாணவர் செல்வங்களே, பொக்கிஷங்களே, உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்தி ஆசிரியர் அவர்கள் இந்தி தேர்வு எழுதி சான்றிதழ்கள் வாங்க இருக்கின்றனர் உங்கள் பிள்ளைகள். இந்த இடத்தின் பெயர் இடத்தின் பெயர் கிளிக்குடியில் இந்த மாதிரி இந்தி தேர்வு எழுதி மாணவர்கள் சான்றிதழ்கள் வாங்குவதற்குடன் இதோடன் எனக்கு பெருமகிழ்ச்சி. பொதுவாக இந்தியை வெறுப்பவர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறார்கள். தயவு செய்து இந்தியாவாக இருக்கட்டும், ஆங்கிலமாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், அதை வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தான் தமிழ் என்று சொல்லக்கூடிய இந்த பள்ளிக்கு கூட அந்த பெயரால் ஒரு பெருமை இருக்கிறது. தாய் தமிழ் ஒரு உடம்புல ஒரு புல்லரிக்கிற கூட ஒரு அழகான ஒரு பெயர் வச்சிருக்காங்க. எப்படி வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியல. தாய் தமிழ் பள்ளியில் இந்தி தேர்வு எழுதி சான்றிதழ்கள் பெற உள்ளன. குறிப்பாக இந்த விழாவிற்கு ஐ வாண்ட் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அப்படின்னு நினச்சேன். பெற்றோர்கள் மோஸ்ட்லி தமிழை தான் விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன். ஹிந்தியில் பேச முடியாது. एनीवे नमस्कार। तो आपने इस कार्यक्रम के लिए मुझे बुलाया, उसके लिए बहुत बहुत धन्यवाद और बधाई दी। இந்தியாக இருந்தாலும் சரி, ஆங்கிலமாக இருந்தாலும் சரி, இல்லது இன்னொரு வெளி மாநில மொழியாக இருந்தாலும் சரி, வெளி நாட்டு மொழியாக இருந்தாலும் சரி, அவர்களை கற்பதற்கான வாய்ப்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய அடி மனது, ஆழமான மனது தாய்மொழியில் தான் சிந்திக்கும். அந்த தாய்மொழி வாயிலாக நாம் நிறைய பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நான் வண்டியில் வந்து கொண்டிருக்கும்போது அந்த ஓட்டுநர் அவர்கள் சொன்னார்கள், இங்கே பொதுவாக 75-80% மக்கள் தினசரி உழைப்பை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் என்று சொன்னார்கள். ஒருவேளை ஒரு 10-15% மக்கள் வெளிநாடுகளில் வேலை பார்க்கக்கூடிய மக்களாக இருக்கலாம். ஆனால் இன்று இருக்கக்கூடிய நிலை இப்படியே இருக்கும் என்று சொல்ல முடியாது. இந்த நிலைமை மாறும். ஒரு சாமானியவனின் மனம்தான் நான் கூலி தொழிலாளர்களே மனம். கூலி தொழிலாளர்களுடைய மனம் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது 8ஆம் வகுப்பு ஆசிரியர் ஆக வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தது. கல்லூரியில் படிக்கும்போது +2 படிக்கும்போது ஒரு +2 வாத்தியார் இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பார் என்று சொல்லக்கூடிய அந்த ஆசை வந்தது. கல்லூரியில் சேர்ந்த பிறகு ஒரு கல்லூரி ஆசிரியராக ஆக வேண்டும் என்ற ஆசைகளுக்கு சொந்தக்காரன் தான் நான். ஒரு ஏழை விவசாய கூலி
கூலி என்று சொல்லும்போது இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய மனதில் நம் பிள்ளை நன்றாக வர வேண்டும் என்கிற எண்ணம் தான் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். அது இந்த எலி இருக்கக்கூடிய அந்த வலை அது என்னவென்று யாருமே சொல்ல முடியாது. இதில் இருக்கக்கூடிய ஒரு பிஞ்சு குழந்தை 20 ஆண்டை கடக்கும் போது ஒரு பெரிய அதிகாரியாக இல்லை ஒரு மாவட்ட ஆட்சியராக இல்லை ஒரு போலீஸ் ஆஃபீஸராக கூட கட்டாயம் வரலாம். அப்படி வரும்போது நீங்களெல்லாம் உங்களுடைய சட்டை காலரை கொஞ்சம் தூக்கி விடுற போல் நீங்கள் உணரலாம். தான் நான் சொன்னேன், இங்கு இருப்பதை போல் நாளை இருக்காது. நம்முடைய காட்சிகள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். அதை மாறுவதற்கு ஊன்றுகோலாக இருப்பது இந்த பெற்றோர்கள். எனக்கு நல்லாவே தெரியும், ஒரு தாய் இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு 2 குழந்தைகளுக்கு மேல் இருக்க முடியாது என்று நினைக்கிறேன். அதுதானே எல்லாரும் 1 அல்லது 2 குழந்தைகள். பட் 50-60 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு 65 வயசாகுது. அப்போ ஒரு வீட்டில் 7 குழந்தை, 8 குழந்தை, 4 குழந்தைகள், 5 குழந்தைகள் சகஜமாக இருக்கும். அந்த 4 குழந்தைகள் எங்களுக்கு 4 பசங்க. நான் சொன்னேன், எங்கள் அப்பா ஒரு விவசாய கூலி. ஒரு விவசாய கூலிக்கு வீட்டில் உள்ள வசதிகள் ரொம்ப நல்லா செய்து கொடுக்க முடியாது. ஒரு தேங்காயை உடைத்தால் 4 ஆண் பிள்ளைகள் நினைத்தால் அந்த தேங்காய் அந்த இடத்திலே காலியாகிவிடும். 1/2 கிலோ தக்காளி வாங்கினால் அந்த தக்காளியை ஒன்றொன்றாக தூக்கி சாப்பிடுவதில் அது காலியாகிவிடும். ஸோ கொடுக்கக்கூடிய பொருட்கள், கொடுக்கக்கூடிய வசதிகள் ஒரு கட்டுப்பாடோடு இருந்தது. அங்கே என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அந்த தாய் நிறைய கஷ்டங்களை சந்திக்கிறார். உணவை பரிமாறும் போது உணவெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு ஊட்டிவிட்டு தாய் என்ன சாப்பிடுகிறாள் என்று நினைக்கும் போது மனசே ரொம்ப கஷ்டப்படும். அப்படி வளர்க்குறாங்க இல்லையா? பிள்ளைகளே அப்படி வளர்க்குறாங்க. அப்படி வளர்த்து நீங்கள் எதை நினைக்கணும்னா, யாரையுமே நீங்கள் எதிர்பார்க்கணும்னு தேவையில்லை. உங்கள் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் நன்றாக இருப்பது எப்படின்னா, நம்முடைய சுற்றுச்சூழல்களையும் கொஞ்சம் கவனித்துக் கொள்ள வேண்டும். கவனித்தபடியே உங்களுடைய பிள்ளைகளை நன்றாக கொண்டு வருவதில் தான் நீங்கள் குறியாக இருக்க வேண்டும். பிள்ளைகளை நன்றாக எப்படி கொண்டு வருவது? பிள்ளைகளுக்கு குறைந்தபட்சம் ஒரு 35-40 நிமிடம் அவர்கள் நன்றாக விளையாடுகிறார்களா என்று பார்த்துக் கொள்ள வேண்டும். அந்த விளையாட்டு என்பது விளையாட்டில் தான் இருக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது. உங்கள் வீட்டை சுற்றி இடங்கள் இருக்கலாம், வீட்டில் சின்ன சின்ன வேலைகள் இருக்கலாம். இந்த வேலைகள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்களெல்லாம் அப்படி தான் பழக்கினாங்க, அதனால நான் நல்லா இருக்கேன். ஸோ அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி என்னுடைய கணிப்பு என்னென்னா, 35-40 நிமிஷம் அந்த குழந்தை கைகால் அசைத்தபடி ஏதாவது ஒரு வேலை செய்ய வேண்டும், பயிற்சி செய்ய வேண்டும், விளையாட வேண்டும். அந்த அக்கம் பக்கத்து குழந்தைகளோடு ஒன்று சேர்ந்து விளையாடும்படி பார்த்து கொள்ள வேண்டும். அப்போது அவருடைய உடல்வாக நன்றாக வரும். உடல்வாக நன்றாக வரும்போது ஒரு விதமான ஒரு தளர்ச்சி அல்லது ஒரு பசி அப்படி எல்லாம் வரும். அப்போ அவங்க நீங்கள் கொடுக்குற சாப்பாடை சாப்பிடுவாங்க. இப்போ சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் அதில் கிடைக்கும் போது அவன் மிக நன்றாக தன்னுடைய படிப்பை தொடர முடியும். நன்றாக தொடர முடியும். இல்லை, இவர் இங்கே இவ்வளோ வேதாந்த மொழிக்கு எல்லாம் பேசுகிறார் அப்படின்னு நடக்கக்கூடாது. பிள்ளைகளை மட்டுப்போல் கவனிக்க வேண்டும். அந்த கவனிப்பில் தான் எல்லாமே இருக்கிறது. அதே போல் அவர்களுடைய நடத்தை விதிமுறைகளையும் நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். ஒரு ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு தாயை, தந்தையை, தன்னுடைய சகோதரர்களை, தாத்தா பாட்டி விட்டு விலகி இருக்கும்போது அவன் எங்கே இருக்கிறான், யாருடன் இருக்கிறான், என்ன செய்கிறான் என்பதை மிகவும் நன்றாக நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்போது நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாம் பார்க்கிறோம். ஏன்? அந்த பெற்றோர்களுடைய அஜாக்கிரதையினால் வரக்கூடிய நிகழ்வுகள் தான் அந்த நிகழ்வுகள்.
படிக்கக்கூடிய குழந்தைகளை பொதுவாக நீங்கள் ஒருபோதுமே ஒரு தாத்தா பாட்டி தாய் தகப்பன் சகோதரன் சகோதரியோடு எங்கு வேணுமென்னாலும் நீங்கள் நம்பி விடலாம். ஒரு அடுத்த வீட்டுக்கு செல்கிறான், அடுத்தவர்களோடு தங்குறான் அப்படின்னு சொல்லும்போது மிக்க உன்னிப்பாக நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இன்னைக்கு. அப்போ அந்த கேரக்டரை நீங்கள் நல்லா கொண்டு வரும்போது அந்த பிள்ளைகளுடைய சிந்தனை ஒரே எண்ணத்தில் தான் ஊறி இருக்கும். நாம் அம்மா அப்பா என்ன சொல்கிறார்களோ அதை கேட்டு நாம் நடந்து கொள்ள வேண்டும். நடந்து கொண்டு நமக்கு இந்த பிள்ளைகளை நீங்கள் ஒரு பாறையை வேலை செய்வதற்காகவோ மண் சுமப்பதற்காகவோ கூலி வேலை செய்வதற்காகவோ நீங்கள் அனுப்ப போவதில்லை. அப்போது அந்த பிள்ளைக்கு கொடுத்திருக்கக்கூடிய பணி என்னவென்றால் அவன் நன்றாக படிக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், நன்றாக படிப்பதுடன் நம்முடைய வீட்டு நிலைமைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி வளர்க்க வேண்டும். ஊட்டி வளர்க்கும் போது அந்த வீட்டுக்கு எந்த குறையும் வராது. ஸோ அந்த படிப்பில் அவரை மிகவும் ஆர்வமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இன்று சான்றிதழ் வழங்குகிறார்கள் என்று சொல்லும் போது இந்தி சான்றிதழ், இந்தி படிக்கிறார்கள், அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும், அதனுடைய ரிசல்ட் என்னவாக இருக்க வேண்டும் என்று கூட நீங்கள் சிந்திக்க வேண்டும். நான் ஒருபோதுமே இந்தியில் டாக்டர் பட்டம் முனைவர் பட்டம் பெற்றேன். நான் முனைவர் பட்டம் பெற்று எனக்கு வேலைக்கு போக வேண்டும் என்று நான் படிக்கவில்லை. நான் படிக்கும் போது ஒரு பிரெஞ்சாக இருக்கலாம், ஒரு அரபிக் லாங்குவேஜ் மொழியாக இருக்கலாம், ஒரு மலையாளமாக இருக்கலாம், ஒரு தெலுங்காக இருக்கலாம், ஒரு ஆங்கிலமாக இருக்கலாம், இல்லை ஒரு பிரெஞ்சாக இருக்கலாம். அதை ஒரு படித்தவன் எவ்வாறு எழுதுகிறான், உணர்கிறான், பேசுகிறான், பழகுகிறான் என்பதை நோக்கும் போதே உங்கள் பிள்ளைகளுக்கும் அந்த சிந்தனை அங்கே வர வேண்டும். இதையெல்லாம் பார்க்கும் போதே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சிந்தனை அதில் வர வேண்டும். அப்படி வரும்போது தமிழ்நாட்டில் தாய் தமிழ் போன்ற ஒரு பள்ளியில் அல்லது முற்றிலும் தமிழ் வழியாக படித்த மாணவர்கள் ஒரு வேலை வாய்ப்பை பெற்று நாம் எப்போதுமே நாம் தாய் தமிழ் பள்ளி இருக்கக்கூடிய இடத்தில் தான் இருந்து சர்வை பண்ணுவோம் வாழ்வோம் என்று சொல்ல முடியாது. அதான் நான் அப்போதே சொன்னேன். ஒரு வங்கி அதிகாரியாக அல்லது ஒரு தணிக்கை அதிகாரியாக இல்லது ஒரு சீருடை பணிகள், என்னென்னமோ பணிகள் இருக்கு. அந்த சீருடை பணிகளுக்காக ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் தபால் நிலையத்தில் ஒரு வேலைக்காகவோ இல்லது ஒரு மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலத்திற்கு செல்லும் போது நமக்கு மொழிகள் தேவைப்படுகிறது. அந்த குண்டுச்சட்டிக்குள் குதிரை ஓட்டுறது போல இல்லாமல் உங்கள் பிள்ளைகளை பொதுநோக்கு தன்மையோடு அவர்களை அணுகும்படி நீங்கள் அவர்களுடைய படிப்பை நடத்தி கொண்டு வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அப்போ அந்த வெளி மாநிலங்களுக்கும் வெளி மாவட்டங்களுக்கும் செல்லும்போது அவர்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்கள், நிறைய விஷயங்கள் தேவைப்படும். அந்த அறிவு சார்ந்த விஷயங்களில் ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த மொழி. அது இந்தி மொழியாக இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை. எந்த மொழியாக இருந்தாலும் தமிழ் மொழியை மிக நன்றாக உச்சரித்து, நன்றாக பேசி, நன்றாக புரிந்து, நன்றாக ஒரு பேச்சுவார்த்தையில் பழகும் போது அவர்களுக்கு அதில் திறமை இருந்தால் அதுவே ஒரு முக்கியமான விஷயமாக மாறும், இல்லைங்களா? இப்போ நீங்கள் இவ்வளவு பெற்றோர்களுக்கு இருக்கிறீங்க, இதில் ஒரு தலைமுறை வந்து இவர் தேர்ந்தெடுக்கிறார் என்றால் அதில் நன்றாக குறைந்தபட்சம் தமிழில் பேசக்கூடிய ஒரு பெற்றோரை தான் அவர் தேர்ந்தெடுக்க முனைப்பார். அதே போல அந்த மாணவர்கள் ஒரு மொழி அல்ல, 2 மொழி அல்ல, 3 மொழிகளை தேர்ந்தெடுத்து பழகும் போது அவனுக்கு சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கு ஏதுவாக நாம் நம்முடைய சிறார்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஓகேங்களா? எப்போதுமே ஒரு நல்ல செயல் நம்ம செய்யும் போது யாராவது பக்கத்து வீட்டுக்காரங்க நீங்கள் அதை வந்து ஒரு புகழ்ந்து பேசுறது போலயோ ஒரு நல்ல செயல் நீ செய்கிறாய் என்று உங்களை எப்போதாவது புகழ்ந்திருக்கிறார்களா? மாட்டார்கள். நமக்கு என்ன தோன்றுகிறதோ அதை மிக சிறப்பாக செய்ய வேண்டும், தீய வழியில் இல்லாமல்.
நமக்கு என்ன தோன்றுகிறதோ நம் பிள்ளைகளுக்கு புகட்டுவதில் மற்றவர்களை எதிர்பார்க்க வேண்டிய எண்ணமே கிடையாது. நான் இந்தியில் பேசுவதை பார்த்தே எனக்கு பேச வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் வந்துள்ளது. இந்தியில் மிக அழகாக எழுத்துக்களை இப்போ இவருக்கு தெரியல, உங்கள் குழந்தைங்க எழுதி வச்சிருக்கக்கூடியதை பார்க்கும்போது அந்த எழுத்தை பார்க்கும்போது நாமும் இவ்வாறு எழுத வேண்டும். மிலிட்ரியிலிருந்து, ஆர்மியிலிருந்து, சேவையிலிருந்து வரக்கூடியவர்கள் இந்தியில் பேசுறதை பார்த்த உடனே நாமும் இந்த மாதிரி பேச வேண்டும் என்றுதான் நான் இந்தி மொழியை படித்தேன். புள்ளியியல் என்ற ஒரு மினிஸ்ட்ரின்னா நம்ம என்ன சொல்லுவோம், மந்திரி, அமைச்சர். அந்த அமைச்சர்கள் நான் கூட நண்பராக இருக்கேன். அது எனக்கு ஹிந்தினால வந்தது, ஆனால் தமிழ்நாட்டுக்காரனால வந்தது. கல்வி அமைச்சகத்தில் நிறைய விஷயங்கள் இது இவருக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் அவருக்கு ஒரு பயோடேட்டா நான் அவங்களுக்கு கொடுத்தேன், என்னுடைய சுய விவரத்தை பற்றி கொடுத்தேன். அங்கே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனில் வந்து தேர்வு அதிகாரியாக, நிறைய பாடத்திட்ட குழுக்களின் அதிகாரியாக, தமிழ்நாட்டுக்குள் இருக்கக்கூடிய இந்தி நிலையங்களுக்கு இந்த ஃபண்டிங் நிதி எவ்வாறு அலாட் பண்ண வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த குழுவுடன், மேலும் பலவிதமான அந்த எஜுகேஷன் சொல்லக்கூடிய அமைச்சகத்தில் கூட அவர் அங்கத்தினராக இருக்கிறார். எனக்கு இப்போது மத்திய பல்கலைக்கழகத்தில் இந்த வாய்ப்பு கிடைப்பதற்கு காரணம் நான் ஒரு தமிழனாக இருந்ததுனால். ஒரு தமிழனாக இருந்துவிட்டால் மட்டும் போதாது, தமிழை மிக அழகாக உச்சரிக்க பழகிக்கொள்ள வேண்டும், தமிழை பேச பழகிக்கொள்ள வேண்டும், தமிழில் எழுத பழகிக்கொள்ள வேண்டும், தமிழில் சிந்தனைகளை வளர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் பிள்ளைகளை உங்களை சுற்றி என்ன நடக்கிறது, இந்த உலகத்தை சுற்றி என்ன நடக்கிறது என்கிற அறிவைத்தான் நீங்கள் புகட்ட வேண்டும். இந்த உலகத்தை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது, உலகத்தை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று அவர்களுக்கு நீங்கள் அவர்களை பழக்கி விட வேண்டும் என்றால், நம்ம சிந்தனை எப்போதுமே நம் மூளையில் எவ்வாறு ஓட வேண்டும் என்றால் அறிவு சார்ந்த விஷயங்களை அவர்களுக்கு புகட்ட வேண்டும். ஒரு மனிதனுக்கு பொழுதுபோக்கு என்டர்டெயின்மெண்டால் 2% 100 என்றால் 2 எண்கள் தான் இந்த பொழுதுபோக்குக்காக நீங்கள் ஒதுக்க வேண்டும். ஒரு டிவியை பார்க்கிறான், ஒரு வேடிக்கையான நிகழ்வில் கலந்து கொள்கிறான், ஒரு சிரிப்பூட்டக்கூடிய நிகழ்வில் கலந்து கொள்கிறான், ஒரு மொபைல் போனை எடுக்கும்போது இப்போ என்ன சொல்றாங்கன்னா, மொபைல் ஃபோனை எடுக்கும்போது அல்லது ஒரு லேப்டாப்பில் அவன் ஏதாவது ஒரு செயல் செய்கிறான் என்றால் அவனை தடுக்க வேண்டாம். என்னுடைய 2வது மகன் அடிக்கடி மொபைலை பார்ப்பான், நிறைய ஆப்ஸ் எல்லாம் நல்லா கற்றுக்கிட்டு இன்னைக்கு அவன் ஆர்மியில் கேப்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு ரேங்கில் டாக்டராக இருக்கிறான். அவன் சொல்லுவான், மொபைல் நோண்டாதன்னு சொல்லுவீங்களே, இப்போ எனக்கு ஒரு லேட்டஸ்ட் அப்டேஷன், இப்போ இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் நன்றாக புரிந்து அதுபடி செய்யக்கூடிய ஒரு திறன் எவ்வாறு வளர்த்தது, அந்த மொபைலை பார்க்கிறேன். நான் மொபைல் பார்க்கும்போது அந்த பையன் எந்த விதமான நிகழ்ச்சி அந்த மொபைல் ஆப்பில் பார்க்குறான்னு சொல்றதை நீங்கள் நன்றாக கவனித்து கொள்ள வேண்டும். கவனிப்பு என்று ஒன்று இல்லை என்றால் உங்கள் பிள்ளைகள் முன்னேறுவது ரொம்ப சிரமம். அப்போதான் நான் குழந்தை பெற்றுட்டேன், 2 குழந்தை இருக்கு, சிங்கக்குட்டி போல ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்றதுல கௌரவம் கிடையாது. அந்த பிள்ளைகளை நீங்க எப்படி வளர்த்து கொண்டு வரல தான் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு உணர்வு உங்களுக்கு வளர வேண்டும். அது இருந்தால் அந்த பிள்ளைகள் தன்னைத்தானே வளர்த்துக்கும். ஒரு தாய் சுத்தத்தை அறிவுறுத்துகிறாங்க, அந்த குழந்தை மிக சுத்தமாக இருக்கும். ஒரு தாய்
மகனே அல்லது மகளே, நீ இவரோடு நட்பு வைத்துக்கொள், நீ இவரோடு பேசு, நீ அவர்களோடு கொஞ்சம் ஐக்கியமாக இரு. அப்போது உன்னுடைய திறமைகள் மிக சிறப்பாக வளர்கிறது. ஆடைகள் அந்த காலத்தில் 2 ஆடைகள் இருப்பது கடினம். சில வீடுகளில் பிள்ளைகளுக்கு 2 அல்லது 3 ஆடைகள் இருப்பது கடினம். ஆனால் அந்த ஆடையை டெய்லி துவைச்சி போட்டுருவாங்க. தாய் போட்டுட்டு மறுநாள் ஸ்கூலில் போட்டு விடுவாங்க. எவ்வளோ கஷ்டமான விஷயம். இப்போ நீங்கள் ஒன்றா ஆதி காலத்து அலங்கார மாளிகைக்கு போனீங்கன்னா ஒரு மூட்டை நிறைய வாங்கி ஆட்டோவையாவது வந்துடுவீங்க ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வசதி பிள்ளைங்களை ரொம்ப சிக்கனமாக கூட பழகிக்கலாம். நான் எம்ஏ படிக்கும்போது சென்னையில் எம்ஏ படிக்கும்போது எல்லா பிள்ளைங்களும் டெய்லி சாப்பிட்டதுக்கப்புறம் பால் சாப்பிட போவாங்க, பழம் சாப்பிட போவாங்க. ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே ஒரு சினிமா பார்க்க போவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் காசு நல்லா செலவாகும். ஆனால் நான் அந்த நாட்களில் என் ஜேபில் 25 காசு கூட இல்லைன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக நான் உணர்ந்திருக்கேன். 25 காசு இல்லைன்னா அப்பாடா இன்னைக்கு நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு நினைப்பேன். இந்த ஒரு உணர்வை நீங்கள் வருத்தி கொள்ள வேண்டும் பிள்ளைகளிடம். அவன் அவ்வாறு இருக்கிறான், நம் வீட்டில் இவ்வாறு இருக்கிறார்கள், அவர்களுக்கு அந்த வசதி இல்லாமல் இருக்கிறது, நம்மிடம் இந்த வசதிகள் எல்லாம் இல்லையே என்று ஏங்கக்கூடிய ஒரு பொழுதை அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க. பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி ரொம்ப முக்கியம். அந்த பிள்ளைகளை ரொம்ப சாந்தப்படுத்தி இந்த இதுகளெல்லாம் நீ வளர்த்த பிறகு இந்த வசதி வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு நன்றாக வந்துவிடும். அந்த வசதி வாய்ப்புகள் வந்த பிறகு தன்னை ஒரு பெரியவனாக எண்ணி அகங்காரமாகவும் கர்வமாகவும் உணர அனுமதிக்காதீர்கள். சிம்பிளாக இருக்குது. நான் சொன்னேன் அல்லவா, 25 காசு இல்லைன்னா சந்தோஷமா இருப்பேன், 50 காசு நம்ம கையில் வந்துன்னு சொன்னா அன்னைக்கு நம்ம ஏதோ குளறுபடியாக போகிறோம் என்பதுதான் நம்முடைய இல்லைங்களா? எளிமையில் ஒரு நல்லதான அல்ல ஆரோக்கியமான ஒரு உணர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்கள் பிள்ளைகளுக்கு பயிற்றுவிக்க வேண்டும். இந்தி மொழி நமக்கு வராது. சில நடிகர்கள், நான் பெயர் சொல்ல விரும்பல, குறிப்பாக நான் சிவாஜி கணேசனை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. சிவாஜி கணேசன் அல்லது சிவகுமார் அல்லது விஜயகாந்த், இந்த நடிகர்களுக்கு அவ்வளவாக மற்ற மொழிகள் வராது. குறிப்பாக தமிழை தவிர்த்து வேற எதுவுமே வராது. பிறகு காலப்போக்கில் தெலுங்கு மலையாளம் எல்லாம் கற்றுக்கிட்டாங்க. நமக்கு இந்திய அளவிலும் உலக அளவிலும் முக்கியமான மொழியாக பார்க்கக்கூடியது இந்த இந்தி ஒன்று, அந்த ஆங்கிலம். இப்போ சொல்லுங்க, பிள்ளைகளை ஆங்கிலத்தில் கற்றுக்கிறதுக்கு பயிற்சி நம்ம கொடுக்கணுமா வேண்டாமா? கொடுத்தே ஆகுது. இன்றைய கால இருக்கை. எனக்கு கோயம்புத்தூர்ல என்னுடைய ஒரு தம்பிக்கு ஒரே பொண்ணு, பேர் ஜனனி. அவங்க எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்டு, அவங்க பிஎஸ்டி காலேஜில் தான் ஒரு சாதாரணமான மௌலிகர் ஐடிஐல படிச்சு. ஆனால் அந்த பிள்ளை 1ஆம் வகுப்புல 2ஆம் வகுப்புல 3ஆம் வகுப்புல என்னென்ன படிக்கிறாங்களோ அப்படியே தான் வீட்டில் பேசுகிறோம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிச்சுட்டு அவங்க என்ன படிக்கிறாங்களோ அதை அப்படியே அம்மா அப்பாட்ட ஒப்பிச்சு அப்படியே தான் பேசணும். ஹை லெவலில் இருக்கிறாங்க. நம்ம அப்படி இருக்கணுமா, நம்ம இப்படி இருக்கணுமா? நல்லா புரிஞ்சுக்க. எந்த மொழியும் குறைவில்லை. நம்ம தலை மேலே இருக்கிறனால தலை ஒரு பெரிய இதுன்னு நினைக்கக்கூடாது. நம்ம கால்கள் நிலத்துல நடந்து மண், புழுதி, அழுக்கு, சாணி எல்லாத்தையும் தொட்டு நடக்கிறது என்றால் அது குறைவானது. தலை மேலே இருக்கிறது என்று கர்வப்படவும் கூடாது. கால்கள் நிலத்தை தொட்டு நடக்கின்றன என்று நம்மை நாமே தரம் தாழ்த்தி யோசிக்க கூடாது. இன்று அந்த பிள்ளை எங்கேயோ ஒரு ஹை லெவலில் இருக்கு. காரணம், நாம் படிப்பதை உபயோகப்படுத்த தெரிவித்துக் கொள்ள வேண்டும். பிள்ளைகளே, நீ இது என்ன படித்தாய், அதை ஒப்புவி, அதை சொல்லு. உங்க டீச்சர் எப்படி சொன்னாங்க அதை திருப்பி சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயத்தை இன்னைக்கு கற்றுட்டு இன்னைக்கு விட்டுன்னா அது ஜென்மத்துக்குமே வராது.
கற்றுக்கிட்டது அன்னைக்கு நைட்டு வீட்டில் வந்து கொஞ்சம் நினைச்சு பார்க்க சொல்ல வேண்டும். பிள்ளைகளை நினைத்து வேற எதுலையுமே விடக்கூடாது. கல் உடைச்சி காசை சம்பாதிச்சு அது வழி பிள்ளைய படிக்க விடுறோம். அந்த பிள்ளைகளை ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் வச்சுக்கணும். என் பிள்ளை சைக்கிளை கேட்கிறான், பைக்கை கேட்கிறான். பைக் இல்லைன்னா ஒருத்தங்க பெருந்தன்மை எல்லாம் இழந்து விடலாமா? பாசிட்டிவ் அப்ரோச், சாதகமான அணுகுமுறைகள் இருக்கிறது. நம் அம்மாவுக்கு நகை நட்டுகள் இல்லை, அம்மா பிற பெண்களை போல் ஆடம்பரமாக இல்லையே என்று குழந்தைகளை ஏங்க விடலாமா? விடக்கூடாது. நமக்குள் என்ன இருக்கிறதோ அதில் திருப்தி அடைந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு பிள்ளைகளை ஒரு சாதகமான அணுகுமுறைக்கு கொண்டு வர கற்றுக்கொள்ளாத பெற்றோர்கள், ஒரு சாதகமான நோக்குக்குள் கொண்டு வர கற்றுக் கொடுக்காத பெற்றோர்கள், அதுக்கப்புறம் நீங்களே அதை ஃபீல் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம வந்து 12:30 தாண்டி அறிவுரையை சொல்கிறேன். இதுதான் நான் கற்றுக்கிட்ட அறிவுரை. அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். நாங்கள் 4 பேர், என்ன ரொம்ப நல்லா பிடிக்கும். நான் வீட்டில் வளர்க்குற நாய்க்கு என்ன ரொம்ப பிடிக்கும். நான் ஷூவை போடுறேன், ஷர்ட்டை போடுறேன்னு சொன்ன உடனே அதுக்கு ஒரு ஏக்கம் வர ஆரம்பிக்கும். 10 தடவை வந்து 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 நான் ட்ரெஸ் பண்ணுற இடத்துல வந்து பார்க்கும். ஏன்? எனக்கு அது மேலே ஒரு இரக்கம் இருக்கிறது. அதையும் நாம் நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு எண்ணம் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சொன்னால் ஒரு பெருமைப்படுத்தி சொல்கிறான் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். வீட்டை விட்டு வெளியே வந்தால் பார்ப்பவர்கள் எல்லாம், சார் நல்லா இருக்கிறீங்களா, எப்போ வந்தீங்க, நான் வாரத்தில் ஒரு தடவை எனக்கு வருவேன், எப்போ வருவீங்க அப்படின்னு ரொம்ப நேரம் எடுத்து பேசுகிற போல இருக்கும். சில சமயங்களில் நாமளே சரி கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற அளவுக்கு மக்கள் மேலே ஒரு அஃபெக்ஷன், ஒரு பற்று, ஒரு எண்ணம், ஒரு போக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு பஸ்ஸில் பார்த்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னுடைய ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் வந்தாங்க. அவருக்கு அந்த ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, ஒரு சுறுசுறுப்பை பார்த்த உடனே ஐயோ பையன் ரொம்ப வித்தியாசமாக இருக்காங்கன்னு நான் நினைக்க ஆரம்பிச்சேன். உண்மையிலே எனக்கு அப்போ அவர்கிட்ட பேசுறதுக்குள்ள வாய்ப்பு கிடைக்கல. ஒரு கொஞ்சம் நல்லா இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஒரு நாள் இப்போ ரீசெண்டாக நம்ம தஞ்சாவூர்ல இருக்க பஸ்ஸில் ஏறி வந்து போய் வர பார்க்குறேன். நான் கொஞ்சம் முடிக்கு கலரெல்லாம் கொடுத்து கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பேன். அவர் நேச்சுரலாக இருக்கார், இயற்கையாக இருக்கார். அப்போ அந்த இயற்கையாக இருக்கிறவரு என்னை பார்த்த உடனே ஐயா எனக்கு புரியலை, இதுதான் நம்ம ஆளா, நம்ம மாணவனா அப்படின்னு ஒரு சந்தேகம் வர அளவுக்கு நான் பின்னால் போயிட்டு பஸ்ஸில் பின் சீட்டுக்கு போயிட்டு பிறகு முன்னால் வரேன், அவரை தேடி வரேன். ஏன் வரேன்? அவருக்கு பெருமையாக ஒன்றும் பேசலை. ஒரு தடவை புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாமன்னர் கல்லூரியில் படித்த 9 மாணவர்கள் சப் இன்ஸ்பெக்டராக தேர்வானாங்க. 8 பேர் தேர்வானாங்க. ஒன்றொன்னா தேடி தேடி கண்டுபிடிக்கேன். தாய்க்கு தான் தன்னுடைய பிள்ளை எப்படி எப்படி நடக்கிறான்னு தெரியும் இல்லையா? தாய் தகப்பனுக்கு நன்றாக தெரியும். நான் அந்த 8ல் இருந்து இன்னும் ஒன்று கூடுமா, இன்னும் ஒன்று கூடுமா அப்படியே கேட்டு கேட்டு 8 பேர் சப் இன்ஸ்பெக்டர். இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்களே, இதில் யாருடைய வீட்லையாவது அக்கம் பக்கத்தில் ஒரு மாணவன் வந்து சப் இன்ஸ்பெக்டர் ஆகிட்டான்னா நம்ம பெருமையாக ஃபீல் பண்ணுவோம், ஆக மாட்டோமா? ஆகுவோம். அதே போல 8 பிள்ளைகள் என்னுடைய மாணவர்கள் சப் இன்ஸ்பெக்டர்ஸ் தேர்வாயிருக்காங்கன்னு சொன்னோன்னே அன்னைக்கு எனக்கு தூக்கமே வரல. இன்னைக்கு எல்லாருமே இன்ஸ்பெக்டராக இருக்காங்க. இன்னும் ஒரு 5 வருஷம் கழிக்கும் போது ஏடிஎஸ்பி ஆகுங்க. சில பேர் எஸ்பியாக கூட வராங்க, தாசில்தாராக இருக்காங்க, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்ஸாக இருக்காங்க, பிஓவாக இருக்காங்க. இவர் ஆடிட்டராக இருந்துட்டு இங்கே வந்திருக்காரு. ஸ்கூல் பெருமையாக இருக்குது. நான் நிறைய அடிக்கடி என்னுடைய ஒளிக்கூட்டம் கூட சொல்லுவேன். என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்னுடைய மனைவி. இங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் ஒன்றை மட்டும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு பெண் மிக நன்றாக இருக்கிறாள் என்றால் வீட்டினுடைய அனைத்து சாவிகளையும் அவர்கள் கையில் கொடுத்து விடலாம். நம்பிக்கைக்குரிய ஒரு பெண் என்றால் அனைத்து சாவிகளையும் அவர்களிடம் கொடுத்து நீங்கள் வாழவிட்டால் உங்கள் வீடு வாழ்க்கையை முன்னேற்றி செல்லக்கூடிய. ஆனால் நான் எந்த கடையில் போய் நீங்கள் ஜவுளி எடுத்தேன்னு சொன்னால் நீங்கள் அங்கே போய் சொல்லி கொடுத்துருவீங்க. அங்கே போய் வண்டியாக வீட்டில் அழுக்கு மூட்டையாக அந்த துணிகளை மட்டும் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கருவூலம் குறைஞ்சிட்டே போகும். சிக்கனம் நாட்டுக்கு இக்கணம் மிகவும் தேவையானது. சிக்கனம்
சிக்கனமாக இருக்கிறவங்க தான் சம்பாதிக்க முடியும். சிக்கனமாக இருக்கிறவங்க தான் சம்பாதிக்க முடியும். நான் இன்னைக்கு ஒரு கோட்டு சூட்டை நான் கேட்டேன், நான் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் கோடில் வரேன்னு சொன்னோன்னா, இது உங்கள் ஸ்கூலு, நீங்கள் எப்படி வேணும்னாலும் வரலாம். நாளைக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸில் ஒருத்தன் நான் வந்து ஹிந்தி சர்டிஃபிகேட் வாங்கும்போது அந்த சீஃப் கெஸ்ட் வந்து கோட் சூட்டில் வந்தார். எனக்கும் அப்படி ஆகணும்னு ஒரு ஆசை வருமா வராது? வரல. நான் 8ஆம் படிக்கும்போது டார்லிங் ஸ்டீபன்சன் அப்படி ஒரு ஸ்டூடெண்ட், அவருடைய பேர், அவங்கள 8 அல்லது 9 பேர். அதில் ரொம்ப திருப்தி தோஷமாக இந்த ஆள் தான். 8ஆம் வகுப்பு படிக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்டு கடைசி பையன், அவன் டெய்லி ஒரு அழகான ஷர்ட்டும் ட்ரௌசரும் போட்டுட்டு வருவான் ஸ்கூலுக்கு. அந்த டெய்லி அழகான ஷர்ட்டு ட்ரௌசருக்கு அவங்க வீட்டில் ஹைஸ்கூல் டீச்சர், எஸ்எல்டி ஸ்கூல் டீச்சர், ஆர்ஐ, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்ஸு, சொத்து எல்லாமே நல்லா இருக்கிறதுனால அப்படி வரும்போது எனக்கு ஒரு ஏக்கம் இருந்தது. எப்படி ஏக்கம் இருக்குன்னா, நம்ம என்னைக்காவது இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ் போட்டுட்டு வராங்க. அதே போல் இந்த பிள்ளைகள் நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா? அதுக்காக தான் இந்த ஒரு ட்ரெஸ்ஸோட வரும்போது மேபி இதில் ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்கன்னு சொன்னால் அந்த ஃபோட்டோ காலங்காலமாக நான் இவர் கையிலிருந்து அந்த சான்றிதழை பெற்றேன். அதனால என் இனிய பெற்றோர்களே, நான் எப்போதுமே பிள்ளைகளை விடவும் பெற்றோர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். என்னுடைய அப்பா என்ன தொழில் செய்தார் என்று இங்கு சொல்வதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, ஆட்சேபனை இல்லை. ஆனாலும் அதான் ஒரு கூலி விவசாயி. கூலி விவசாயினா கூலிக்கு போகும்போது மண் வெட்டுறவங்கன்னா எனக்கு 500 ரூபா கிடைக்கும், 700 ரூபா கிடைக்கும். நல்லா வேலை செய்கிறவங்கன்னா ஒரு இளம் ரத்தத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஆளுன்னா அவருக்கு 800 ரூபா, 900 ரூபா, 1000 ரூபா கூட கொடுக்கலான்னு வச்சுக்கலாம். இவ்வளோ சிரமப்படுவார். வாழ்க்கையில் நினைக்காத நேரமே இல்லை அவங்கள பற்றி. என் அம்மாவை நினைக்காத நேரமே இல்லை. அதுதான் என்னை இவ்வாறு வச்சிருக்கா எனக்கு என்னன்னு புரியல. என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு முன்னேறது காரணம் நான் என்னுடைய பெற்றோர்கள் மேல் வைத்திருக்கக்கூடிய ஒரு அன்பில் துளி அளவும் குறையவில்லை. என்னுடைய 2வது சகோதரன் தினசரி எனக்கு அழைப்பு விடுவான் மொபைல் போனில். அவன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறான். விட்டுட்டு என்னுடைய அப்பாவுடைய அம்மாவுடைய அவங்க வாழ்க்கை முறைகளை கொஞ்சமாவது சொல்லாத நாளே கிடையாது. அப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் நம்மை எப்போதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய பெற்றோர்களாக நாம் திகழ வேண்டும். அந்த ஞாபகம் வைத்து கூட வைக்கக்கூடிய அளவுக்கு உள்ள பெற்றோர்கள் இருந்தால் நிச்சயமாக அவனுடைய வருங்காலம் மிகவும் நன்றாக அமையும். ஓகே, பெற்றோர்கள் இன்னும் மிகவும் துல்லியமாக நடந்து கொள்ளுங்கள். என்னவென்றால் நீங்கள் முறையான ஒரு அரவணைப்போடு உங்களுடைய அருகில் இருப்பவர்கள், உங்கள் உறவினர்கள், இவை எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய குழந்தைகளை நோய் அண்டாம பார்க்கலாம். ஒரு கேரட் இன்னைக்கு வாங்க 5 ரூபா கிடைக்கல. ஒரு கேரட் 5 ரூபா கிடைக்கல. ஒரு கேரட் அழகான கேரட்டை வாங்கி சாப்பிட கொடுக்கையில் இன்னும் சொல்றேன், ஒரு 2 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். பிள்ளைங்களுக்கு கண்ணாடி போல இருக்கக்கூடிய ஒரு கேரட் டெய்லி வாங்கி கொடுங்க. 1/2 கிலோ பீட்ரூட் வந்து 20 ரூபா கிடைக்கும். சில நேரம் இதை விடவும் சில சீப்பாக கிடைக்கும். அதில் ஒரு பீட்ரூட்டை வெட்டி சின்ன சின்ன பீஸா லைட்டாக உப்பு தண்ணி எலுமிச்சம்பழம் சாறு போட்டு கொடுத்து சாப்பிட சொல்லணும். 2, வசதி இருக்கிறவர்களாக இருந்தால் சரியானபடி 1/2 டம்ளர் பால், பசு பால். 1 டம்ளர்லாம் கொடுக்கறது கஷ்டம் இல்லையா? கிடைக்கும். 1 டம்ளர் பசு பால். இதை கொடுக்காம நீங்க பர்கர் பிஸான்னு சொல்லிட்டு ஏதாவது போனீங்கன்னா நோய் நொடிகளை தான் நீங்க சந்திக்க வேண்டும். விசுகோத்து, கேரட், பீட்ரூட், பால். ரேஷன் கடையில் கூட ஃப்ரீயா பருப்பு கொடுக்குறாங்க. கரெக்டான 1 கிலோ கொடுக்குறாங்கல்ல? 1 கிலோவா 1.5 கிலோவா? கூட 1 கிலோ வாங்கி இந்த பருப்பை குக்கரில் வச்சு
அது கொஞ்சம் நாட்டுக்கீரை 5 ரூபாவுக்கு கூட கீரை கிடைக்கும், 10 ரூபாவுக்கு கூட கிடைக்கும். இப்போ மார்க்கெட்டில் போனீங்கன்னா 20 ரூபா கிடைக்கும். நீங்கள் வீட்டில் ஏதாவது செய்யணும், அந்த பிள்ளைகளை நீங்கள் பழக்கணும், பப்பாயை வளர்த்து வைக்கணும், கறிவேப்பிலையை வளர்த்து விடணும், எலுமிச்சை மரம் ஒன்று வச்சுக்கணும். இப்படிப்பட்ட என்னென்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் நீங்க வீட்டை சுத்தி வைக்கல, பராமரிக்கலன்னா உங்க வாழ்க்கை ஃபெயிலியர். யாருக்காவது இதை வந்து பார்க்கணும்னு சொன்னா நீங்க ஏன் வீட்டை வந்து பாருங்க. என்ன சார் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் எல்லாம்? அது கிடையாது. வசதி வாய்ப்புகள் எல்லாம் அப்புறம் 10:30 மணி 11 மணிக்கு நான் திருவாரூருக்கு பஸ்ல இங்க வந்து இறங்கினாலும் என்னுடைய நாய் ரெடியா இருக்கும். நான் டார்ச் லைட்டை கையில் எடுக்கிறேன்னா என் எஜமான் வந்து தோட்டத்தை சுற்றி பார்க்க போகிறான். அது என் கூடயே வந்து 11 மணி ஆனாலும் நான் பார்க்காம விட மாட்டேன். அது ஒரு ஈடுபாடு இருக்கணுங்க. சரி, கேரட்டு, பீட்ரூட்டு, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு கப்பு எலுமிச்சை ஜூஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். ஒரு கப்பு பசு பால், பருப்பும் கீரை வேக வச்சு அப்படித்தான் கொடுக்கணும். ஒரு பீஸ் மீன்ல இருக்கக்கூடிய சத்து வேற எதுலையுமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பீஸ் நல்ல பீஸ் மீன் டெய்லி வாங்க முடியாது. மீன் கொஞ்சம் சாதுரியமா இருப்பவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மலிவா கிடைக்கும் போது கொஞ்சம் கூடுதலா வாங்கி வச்சுக்குவாங்க. இந்த மலிவு வித்தைகளை கூட நீங்க நல்லா கத்துக்கணும். மலிவா கிடைக்கும் போது அதை கொஞ்சம் நல்லா ஜாஸ்தியா வாங்கி அந்த மீன்ல இருக்கக்கூடிய ஒரு விட்டாமின் வந்து வேற இதுல கிடைக்காது. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை 1/2 கிலோ மட்டன் எடுக்கலாம். 1 கிலோ உங்க வருமானத்தை பொறுத்த வரைக்கும் 1 கிலோ எடுத்துக்கலாம். 1/2 கிலோ மட்டன் எடுத்து அந்த மட்டனுடைய எஃபெக்ட் அந்த குழந்தைக்கு கிடைக்கும் போது மிகவும் அற்புதமான ஒரு வளர்ச்சி வரும். அதே போல 2 வாழைப்பழம் கிடைக்குமா கிடைக்காதா? வாங்கலாமா வாங்கக்கூடாதா? இந்த வாழைப்பழங்கள் கொடுக்கும்போது அவனுக்கு வயிற்றில் வந்து எந்த விதமான ஒரு நோய்களும் வரது வாய்ப்பு. மோஷன் ப்ராப்ளம், சிக்கல், மலச்சிக்கல் எல்லாம் இருக்காது. இதெல்லாம் தேடி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்தீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகள் நன்றாக வளரும், ஆரோக்கியமாக வளரும். இனிய உணவாக எண்ணாத கூறல் தனி இருப்ப காய் சபரத்தை திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். நல்ல விஷயங்களை பேச கற்றுக் கொடுங்க. கெட்ட வார்த்தைகள், அழுக்கான வார்த்தைகள், பிறருடைய மனதை நோக்கடிக்கக்கூடிய வார்த்தைகள், அந்த மாதிரி வார்த்தைகளை பேசுறதுக்கு அலோவ் பண்ணாங்க. அந்த பிள்ளை அப்படி வளர்ந்து வாரான்னு சொன்னா, இந்த மாதிரி கெட்ட நிகழ்வுகள் இருந்து தப்பிச்சு வாரான்னா அவன் பின்னால் ஒரு நல்ல பையனா ஒரு மாண்டன். என் பிள்ளை நல்லா பேசுதுன்னு சொல்லிட்டு போடுறாங்கலாம், அதெல்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணுது. என் பிள்ளை நல்லா பேசுறான்னு சொல்லிட்டு நல்லா பேசுறவங்க எல்லாம் எப்படி பேசுவாங்க தலைவா? ஒரு மாதிரியா தான் இருப்பாங்க எல்லாம். ஓகேங்க. அதனால எவ்வளவு நல்லா பேசுறாங்கலாம், எங்க எவ்வளவு பேசணுமோ அந்த அளவுக்கு ஒரு பவ்யமாகவும் மரியாதையாகவும் பேசக்கூடிய அளவுக்கு அவங்க பேசுறது. எங்க நல்லா பேசணுமோ அந்த இடத்துல ரொம்ப சிறப்பா பேசுறது. ஆங்கில புலமை மிக முக்கியமாக இருக்க வேண்டும். நமது தாய்மொழியான தமிழ் அற்புதமா இருக்க வேண்டும். 24/7 ஆல்வேஸ் நம்ம தமிழை தான் பேசுறோம். அதையும் நல்லா வளர்த்துக்குங்க. ஹிந்தி மட்டும் இல்லை, இன்னும் ஒரு வெளிநாட்டு மொழி, பிரெஞ்சு, அரபி, ஜாப்பனீஸு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு மொழியை கூட கற்றுக்கிட்டாலும் பிரச்சனையே கிடையாது. இது எல்லாமே அந்த பிள்ளைக்கு வாழக்கூடிய ஒரு கலையை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இங்கே சான்றிதழ் வாங்குவதற்காக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் வாழ்த்தி கொண்டு, இவ்வளவு நேரமாக என்னுடைய இந்த பேச்சை கேட்ட இந்த பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல கிரேட் சல்யூட்னு சொல்லுவோம், ஒரு பெரிய நன்றி கணக்கு கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த சிங்கமுத்து அவர்களுக்கும் நன்றி கூறி இந்த இந்திய ஆசிரியர்களுக்கு நன்றி காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.